வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலி ஜோதிட பதிவு. இந்த பதிவு கடகலக்ன நண்பர்களுக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்கு, அஷ்டம சனியா போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த சனி வக்ரகதியாய் போயிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப சில நட்சத்திர மாறுதல்கள், நட்சத்திர பாதத்துல மாறுதல்கள், இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது 8ஆம் இடம் சனிங்கிறது பாதகம்தான். அந்த 8ஆம் இடத்துல இது 2.5 வருஷ காலம் இருக்கிற டைம் எல்லாமே பாதகம் பண்ணிருமான்னா கிடையாது. அப்ப சனி போற நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா? அந்த பவரை நம்ம பார்த்து அதுல என்னென்ன சாதகமோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப 8ல சனி அப்படிங்கிறது என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றத சொல்ல வருது. கடினமான உழைப்பு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதிக உழைப்பை போடுறோம், கம்மியா லாபம் சம்பாதிக்கிறோம், அல்லது ரொம்ப கிரேடு குறைவான வேலைகளை செய்கிறோம். ஒரு பெரிய லெவல்ல ஒரு மதிப்பான ஒரு தொழில் பலத்தை கொடுக்கல, கிரேடை குறைவாக குறிச்சி நம்ம கஷ்டப்பட வைக்குது. அப்படிங்கிறது இந்த அஷ்டமச்சனையினுடைய தாக்கம். இப்போ அதில் நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா, இப்போ தற்காலத்தில் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்க. குரு நமக்கு யாரு? வேலை கொடுக்கக்கூடிய 6ஆம் அதிபதி. அதே போல் அருளை கொடுக்கக்கூடிய, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் அதிபதி. அவர் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இந்த அட்டமச்சனியினுடைய கடுமையான ஒரு பாதிப்புகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை இந்த குரு நம்மளுக்கு கிளியர் பண்ணி விடுறார். குரு அவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சனி குருனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால குரு அந்த பொறுப்பு எடுத்துக்கிறார். சனியினுடைய பாதிப்பை நான் தர விட மாட்டேன், மாறாக உங்களை பக்குவமாகவும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையிலையும் ரொம்ப கீழே தள்ளாம கிரேடை குறைக்காம ஒரு கௌரவத்தை பாதுகாக்கிற முறையிலையும் நான் கவசமாக இருப்பேன் அப்படின்னு குரு சொல்றார். இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்ப ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு சனி மாறுறாரு. அப்ப அந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அப்ப தொழிலுக்கு கொஞ்சம் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுவார். அதாவது ஒர்க்கை அந்த கடினமான உழைப்புக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒரு சில பேர்த்துக்கு உழைப்புக்கே சந்தர்ப்பம் இல்லாமல் பண்ணுறது உண்டு. வேலையே இல்லை, சும்மா இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த சும்மா இருக்க விடாமல் நம்மளை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஆகஸ்ட் 18. அதிலிருந்து அக்டோபர் 3 வரைக்கும் உழைப்பு நல்லா இருக்கும், தொழில் பலம் கூடும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டயர்டாகும், ஒர்க்லோடு கடினமாக இருக்கும், அதிகமான உழைப்பை போட வேண்டியிருக்கும், கடினமான உழைப்பாக இருக்கும். இருந்த போதிலும் அந்த உழைப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. வேலைக்கு பாதிப்பு, வேலையே கிடையாதுங்கிற பிரச்சனை வராது. அக்டோபர் 3ஆம் தேதி சதய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. பூரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து சதயம், பூரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. இப்ப ராகுவோட நட்சத்திரத்துல சனி வந்த உடனே, ராகு ஏற்கனவே நமக்கு 9ஆம் இடத்துல சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார். இப்ப ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் குறையுது. ஏதோ ஒரு ரிலீஃபுக்கு அப்பப்ப நமக்கு உதவிகள் கிடைக்குது. ரொம்ப போராட்டமா இருக்கு, ஒரு பணவரவே இல்லை, சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு, அதே நேரத்தில் கடன் தொல்லை மீள முடியாமல் இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறது, அந்த ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விடுறதுக்கு சூழல்கள் கிடைக்கும். இந்த ராகு நட்சத்திரத்துக்கு வரும்போது அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும், ஒர்க்கு கொஞ்சம் நடக்கும், அப்படியே மாறி மாறி சமாளிச்சுட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த சனியினுடைய சஞ்சாரம் வக்கரமாகி அந்த நவம்பர் 15 நிவர்த்தி ஆகுது. அப்ப இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியினுடைய பாதிப்பு பெருசா இருக்காது.
அப்ப இந்த வக்கரமாறுதல நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த நட்சத்திரங்கள் ரீதியாக அந்த பரிவர்த்தனைகள் வாங்கும்போது இருக்கக்கூடிய பெனிஃபிட். அப்ப ஓரளவுக்கு இந்த காலகட்டத்துல கஷ்டங்கள் இப்ப கொஞ்சம் குறைவு தான். ஆகஸ்ட் 18 வரைக்கும். ஆகஸ்ட் 18ல இருந்து அக்டோபர் 3 வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகும். அப்ப அதிகமான உழைப்பை போட வேண்டி வரும். அதுக்காக கொஞ்சம் செலவுகள் சிரமங்கள் அதிகமாகும். இருந்தாலும் நஷ்டம் அடையாது, தொழில் நடக்கும். அப்ப அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த துன்பங்களை எல்லாம் தீர்க்கிற அளவுக்கு நமக்கு நன்மைகள் பண்ணுது. இந்த பரிவர்த்தனை யோகம் ரிலீஸ் பண்ணி விடுது. ஒரு பொருளாதார நெருக்கடியோ, வேலை நெருக்கடியோ, ஆட்கள் பற்றாக்குறையோ, உறவுகளில் இருக்கக்கூடிய மன சங்கடங்களோ இதெல்லாம் தீருவதற்கு வழிவகுக்குது. ரொம்ப அடித்தளத்துல கீழ் நிலையில போகிற மாதிரி இருக்கிறத கூட தூக்கி நிறுத்திட்டு ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு வர்றதுக்கு பயன்படுது. அதனால வக்கரகதி அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்க்கறதுங்கிறது ஒரு பாவ கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அப்படி அல்ல. எதா இருந்தாலும் வக்கரம்ங்கிறது என்னன்னா கிரகங்களினுடைய அந்த சூரியனுடைய நகர்வை வச்சு கிரகங்களினுடைய ஒரு மாற்றம் தான், மாற்ற தோற்றம் தான். அந்த மாற்ற தோற்றத்துல நமக்கு நட்சத்திர ரீதியாகத்தான் கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்யுது. அப்ப அதை பார்க்கணும் முதல்ல. இப்ப இருக்கிற நட்சத்திரம் என்ன, வக்கரமாகி போகும்போது என்னென்ன பாதம் மாறுது, அது அம்சத்துல என்ன வலிமை பெறுகிறது, அதனால நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும், அதுபோக நமக்கு வேற நட்சத்திரத்துக்கே மாறினாலும் நமக்கு என்ன சாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வக்கர சனி ஓரளவுக்கு உங்களுடைய வலி வேதனைகளை குறைக்கும். உங்களுக்கு சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், தாமதங்களை தவிர்க்கும். அதே போல ஹெவியான சுமை, அதிகமான சுமை, ஒர்க்லோடு இதுகள்லாம் இருந்தா கூட அதுல இருந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபேஸ் பண்ற தைரியத்தை கொடுக்கும், கெப்பாசிட்டியை கொடுக்கும். அதனால நமக்கு தொழில்னால வரக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கும். இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு அக்டோபர் 3க்கு மேல அதனுடைய இன்பங்களை அதனுடைய ரிசல்ட்டை நீங்க அனுபவிக்கலாம். அக்டோபர் 3ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் சாதகமான பலன்களா எடுத்துக்கலாம். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குதுங்கிற விஷயம் அங்க நடக்கும். நன்மைகள் கிடைக்கும், அதை நீங்க அனுபவிக்கலாம். எதிர்பார்த்தபடி சில உறவுகள்லையும் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இப்போ திருமணமாக தடைகள் நீங்கிறது, குழந்தை பிறப்புக்கு உண்டான சாதகங்கள், உறவுகள் பலப்படுறது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்க்கிறது, அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது, இது எல்லாமே நல்லது நடக்கும். ஆரோக்கியம் மேம்படும், ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், கணவன் மனை உறவு பலப்படும், குழந்தைகள் டெவலப்மெண்ட் ஆகும். எல்லா விதமான அமைப்பும் அந்த அக்டோபர் 3லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் ஒரு பிரச்சனைகள்ல இருந்து விடுவிச்சு மெதுவா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை உங்களுடைய உழைப்பாலேயே உங்களை உயர வச்சு அதனுடைய பலனை அறுவடை செய்ய வைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.